வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி என்ன பதிவில் பார்க்குறோம் அப்படின்னா, பழமொழிக்கான விளக்கம் தான். நேற்று பார்த்த பழமொழி பார்த்திங்கன்னா, சிவபூஜையில் கரடி பூந்தாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சிவபூஜையில் கரடி பூந்தது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க சிவபூஜையில் கரடி பூந்தது? அதாவது ஒரு சிவனுக்கு சிறப்பான ஒரு பூஜை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த சமயத்தில் பக்தர்கள் எல்லாம் சிவனை வழிபடுவதற்கு வருவாங்க. பூஜை நடக்கிறதுக்கு, அபிஷேகம் நடக்கிறது, அலங்காரம் நடக்கிறது, இந்த மாதிரி சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் காத்துட்ருப்பாங்க. அப்படி காத்துட்ருக்கிற அந்த சமயத்தில் கரடி வந்தால் என்ன ஆகும்? அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. கரடி அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய பேர் ஒரு விலங்கு, அது உண்மைதான், கரடினா விலங்கு தான். ஆனால் இந்த பழமொழியில் சொல்கிற கரடி விலங்கு அல்ல. அப்போ அந்த கரடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுதுங்களா? சொல்கிறேன் பாருங்கள். சிவ பூஜை நடக்கும்போது சிவகணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவகணங்கள் அப்படின்னா சிவனுக்காக மட்டுமே இசைக்கின்ற சிறப்பான சில இசைக்கருவிகள் இருக்குங்க. பொதுவாக இசைக்கருவிகள் இருக்குது, தோல் கருவிகள் இருக்குது, அல்லது வாத்திய கருவிகள் இருக்குது, புல்லாங்குழல் அல்லது நாதஸ்வரம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை விடுத்து சிவனுக்காகவே இசைக்கின்ற இசைக்கருவிகள் அப்படின்னு சிறப்பான சில இசைக்கருவிகள் இருக்குது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இசைக்கின்ற சிவனுக்கான ஒரு இசைக்கருவி அப்படின்னா அது ஒரு கருவியினுடைய பேர் கரடிங்க. ஆமாங்க, சரி. இப்போ அந்த இசைக்கருவி பேர் கரடி அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பழமொழியில் சொல்வது சிவபூஜையில் கரடி பூந்தாப்புல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சிவனுக்கு சிறப்பான வழிபாடுகள் நடந்துகிட்ருக்கிற சமயத்தில் மக்கள்லாம் கூடி நின்றுட்டுருப்பாங்க. சில பேர் கோயிலில் தான் உறவினர்கள்லாம் சந்திப்பாங்க. இப்போ அந்த அலங்காரம் உள்ளே நடந்துகிட்ருக்கு, பார்க்கணும், அதுக்காக காத்துட்ருக்கிற சமயத்தில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய குடும்ப நாயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் நடந்த சில நல்ல சம்பவங்களாக இருக்கலாம், அல்லது மனசுக்கு கொஞ்சம் துயரமான துன்பங்கள் ஏற்படுத்தப்பட்ட சில சம்பவங்களை பற்றி அவங்கெல்லாம் பேசிகிட்ருக்கலாம். இது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சிவனை வழிபடுறதுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கோம், இந்த நேரத்துலையும் ஒரு துக்கமான சம்பவங்களை நம்மளை காதில் கேட்கணுமா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படி அவங்க நினைக்கும் பொழுது முழுமையாக சிவனுடைய அருள் பெறணும் அப்படிங்கிற அந்த மன பக்குவம் அவங்களுக்கு இல்லாமல் சிந்தனைகள் சிதைஞ்சு போகிற அளவுக்கு சில நேரங்களில் நடக்கிறது இயல்புங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த கரடி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வாசிப்பாங்க. எப்போ அப்படின்னா, சிவனுக்கு உள்ளார அபிஷேகம் நடக்கும் பொழுது, ஆராதனைகளை நடக்கும் பொழுது இந்த கரடிங்கிற ஒரு இசைக்கருவி வாசிக்கும் பொழுது அங்கே வேறு எதுவுமே யாருக்குமே காதில் விழாதுங்க. அந்த இசைக்கருவியினுடைய ஓசை மட்டுமே எல்லாருடைய காதுகளையும் ஆக்கிரமிச்சிருக்கும். அப்போது மற்ற எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதும் பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு கூட, ஒட்டி நின்றுட்டுருக்கிற மற்ற பக்தர்களுக்கு கூட கேட்காதுங்க. இவங்க பேசுகிறது இவங்களுக்காகவே பேசும்பொழுது கூட பேசிக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருமே தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பரிமாறிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த கரடிங்கிற அந்த இசைக்கருவினுடைய ஒலி அப்படி இருக்குங்க. இதுதாங்க உண்மையான அந்த பழமொழிக்கான விளக்கம். நான் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். சிவபூஜையில் கரடி பூந்தாப்புல அல்லது சிவபூஜையில் கரடி பூந்தாற் போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க இந்த பழமொழியுடைய உண்மையான விளக்கம். இந்த பழமொழியுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர், நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.